هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما رب زدني علما رب زدني علما. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணனைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபூதாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அந்த வற்றாத பெரும்பெருமையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் முடிய புரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய உரை ஜும்மாவுடைய கருப்பொருள் உயிரினும் மேலான. கடந்த வார ஜும்மாவிலே எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய ஒரு மூமினுடைய ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பிள்ளைகளை விட, தாய் தந்தையரை விட, அவர்களுடைய மனைவியர்களை விட, ஏன் அவர்கள் நேசிக்கக்கூடிய வியாபாரத்தை விட, ஏன் அவர்களுடைய உயிரை விட ஒரு முஸ்லிமுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரினும் மேலாக நேசிக்கப்பட தகுதியானவர்கள், உயிரினும் மேலாக நேசிக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு பெருமானாரும் எந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது அன்பு வைத்திருந்தார்கள், பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம். அதுல கடைசியாக நாம் பார்க்கும் போது சொன்னது என்னன்னா, ஒரு அன்சாரி தோழர் பெருமானார் இடத்துல வந்து சொல்லுகின்றார். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நான் அதிகமாக பெரிய அமல்கள் செய்யவில்லை, பெரிய நற்காரியங்களை செய்யவில்லை, ஆனால் தூதரே முஹம்மதே உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் என்னை நேசிக்கிறாரோ, யார் என் மீது பாசம் வைத்திருக்கிறீர்களோ, மறுமையில் நீங்கள் என்னோடு எழுப்பப்படுவீர்கள். யாரை இந்த உலகத்தில் நேசிக்கிறோமோ அவர்களோடு மறுமையில் எழுப்பப்படுவோம். அப்ப முஸ்லிம்களாக நாம் எந்த அளவுக்கு இந்த தூதரை நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தூதருடைய வார்த்தைகளை, தூதருடைய போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதில் முனைப்பு காட்டுகிறோமோ, அந்த அளவுக்கு பெருமானாரோடு வறுமையில் எழுப்பக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதே சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை உருவாக்கிய விதம் இருக்குல்ல, உலக வரலாற்றில் வேறு எந்த ஒரு தலைவரும் அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய அமைப்பாக இருந்தாலும் சரி, ஜமாத்தாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, தலைவர் என்று இருக்கும் வரைக்கும் தான் அவருக்கு மதிப்பு. அவர் சற்று கவிழ்ந்தால் அவரை கவிழ்த்து விட்டு நாம் தலைவராக வந்து விடலாமா என்று ஒவ்வொருவரும் குறுக்கு சால்வட்டக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழக்கூடிய நமக்கு பெருமானாரின் மீது அந்த மக்கள் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாங்கன்னா, இப்ப நம்ம சொல்லுவோம்ல, வீட்டுல சின்ன பிள்ளைங்க ஓய்வு நேரத்தில் இருக்கும் போது வேலை செய்ய சொல்லுவோம்.
பசங்க வந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் சோம்பேறிப்படுவாங்க. நீங்க இந்த வேலையை செஞ்சுட்டா, இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், உனக்கு வந்து பார்க்கு கூட்டு போறேன், நீ கேட்டதை நான் வாங்கி தரேன் பிள்ளைங்கள்ட்ட சொல்றோமா இல்லையா? நாம விரும்பக்கூடிய வேலைகளை பிள்ளைகள் செய்வதற்கு உலகத்தில் எது அவர்களுக்கு பிடிக்குமோ, எந்த இடத்துக்கு கூட்டி போனா பிடிக்குமோ அதுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு பிள்ளைகளிடத்தில் வேலை வாங்குவதை போல பெருமானார் அவர்கள் அந்த சமூகத்திலே எப்படி மாற்றத்தை கொண்டாந்தாங்க தெரியுமா? நான் சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னா, நான் சொல்றதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களை ஆளுநர் ஆக்கிறேன்னு சொல்லல, உங்களுக்கு இந்த உலகத்துல செல்வம் கிடைக்கும் சொல்லல, உங்களுக்கு இந்த உலகத்துல பரக்கத் கிடைக்கும் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்னது, நீங்கள் மறுமையில் என்னோடு வருவீர்கள், மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் கொடுப்பான், அதுக்காக இந்த காரியத்தை செய்யுங்க என்று சொல்லி அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த நிறைய மூட பழக்கங்களை, நிறைய அனாச்சாரங்களை பெருமானார் அவர்கள் ஒழித்தார்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அனாதைகளை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்கிற உலகத்துல கம்பேரிட்டிவா பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம் சமூகத்துல மட்டும்தான் அனாதை இல்லங்கள் ரொம்ப குறையும் இருக்கு. மற்ற சமூகங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள முஸ்லீம் சமூகத்தில் அனாதை இல்லங்கள் ரொம்ப கம்மி. காரணம், முஸ்லீம்கள் ஓரளவுக்காவது என்ன, யாரையும் அனாதையா இருக்க விடக்கூடாது, அவன் நம்முடைய உறவுக்கார பையன், நம்முடைய சொந்தக்கார பையன், நாம தான் கை தூக்கி விடணுங்கிற சிந்தனையாவது இருந்துச்சு. ஆனா அரபு மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பிற சமுதாய மக்கள் எப்படி அனாதைகளை புறக்கணிக்கிறார்களோ அப்படித்தான் புறக்கணித்தார்கள். கேட்பதற்கு தந்தையோ தாயோ இல்லது வலுவான ஆட்களோ இல்லை என்றால் அனாதைகளுடைய சொத்துக்களை அப்படியே அப்பட்டமா என்ன பண்ணாங்க, அபகரித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்த பல தீமைகள் இதுவும் ஒண்ணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களை எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னா, சஹாபாக்கள் தான் கூப்பிட்டு சொல்றாங்க, தோழர்களே அறிந்து கொள்ளுங்கள், யார் அனாதைகளை பாதுகாக்கிறாரோ, யார் அனாதைகளுக்கு உதவி செய்கிறாரோ, யார் அனாதைகளின் மீது கருணை வருகிறாரோ அவரும் நானும் மறுமையில் ஒன்றாக இருப்போம். இந்த ரெண்டு விரலையும் சுட்டி காட்டி சொல்றாங்க, நடுவர்களையும் சுட்டுவர்களையும் சுட்டி காட்டி சொன்னார்கள். ஏன் சுட்டி காட்டி சொல்றாங்க? எப்படி இந்த இரண்டு விரல்களும் நெருக்கமாக இருக்கிறதோ அதுபோல நீங்களும் நானும் மறுமையில் நெருக்கமாக இருப்போம். எப்ப தெரியுமா? அனாதைகளை அரவணைக்கும் போது, அனாதைகளை பாதுகாக்கும் போது, அனாதைகளுடைய சொத்துக்களை திருடாமல் அவர்களுக்குரிய விஷயங்களை சரியான முறையில் செய்யும் போது நீங்களும் நானும் மறுமையில் ஒன்றாக இருப்போம் என்று சொல்லி அந்த மக்களை அனாதைகளை பாதுகாக்கக்கூடிய சமூகமாக மாத்தினார். அப்ப ஒரு சமூகத்தை கம்ப்ளீட்டா மாத்தணும் அப்படின்னா வேற ஒண்ணு சொல்லலாம், மறுமையில சொர்க்கம் உங்களுக்கு இருக்கு, மறுமையில நீங்க என்னோட எழுப்பப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்கன்னா அந்த சஹாபாக்கள் வேறு எதை விடவும் தங்களோட உயிரை விடவும் பெருமானாரை நேசித்தார்கள். அதான் அதுக்கான அடிப்படை காரணம். அதே போல அந்த அரபு மக்கள் பெண் குழந்தைகளை அபசகுணமாக கருதினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண் குழந்தை பிறந்தது என்ற நற்செய்தி அவர்களுக்கு கூறப்பட்டார். பெண் குழந்தைகள் பிறந்தது என்ற நற்செய்தி கூறப்பட்டார். அல்லாஹ் சொல்றது நற்செய்தி. அவர்களுடைய முகங்கள் கருத்து விடுகின்றன. இன்னைக்கும் பாக்குறீங்க, நீங்க டாக்டர் கேட்டு பாருங்க. போன வாரம் கூட ஒரு டாக்டர் பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாரு, ஆமா பாய், இங்க வந்து முதல் பிள்ளை, குறிப்பா மற்ற சமூகங்கள்ல முதல் பிள்ளை பெண் குழந்தையாக இருந்தால் அவர்களுடைய பாவனையே வேறு மாதிரியாக இருக்கும். அந்த குழந்தை கை சரியா இருக்கா, கால் சரியா இருக்கா எல்லாம் பார்ப்பான். ஒரு பெரிய ஒரு முகத்துல எந்த மலர்ச்சியும் இல்லாமல் வாங்கி கொண்டு போவான். அதே முதல் குழந்தை ஆணாக இருந்து விட்டா என் குடும்பத்தை காக்க வந்த சாமி அப்படின்ட்டு அதுக்கு அதிகமான உற்சாகத்தை கொடுப்பான். இன்னைக்கும் பிற சமூகங்கள் அப்படித்தான் இருக்கின்றன. அப்படித்தான் அன்றைய அரபு சமூகம் இருந்தது. அவ பெண் குழந்தைகளை பிறந்தால் உயிரோடு கொல்லக்கூடியவராக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்விடத்திலே சஹாபாக்கள் பேசுறாங்க. அப்போ ஒரு சஹாபி சொல்றார், என்ன சொல்றாருன்னா, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஜாஹிலியா காலத்துல
அறியாமை காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்கிறாங்க. நான் என்னுடைய மனைவியோடு இருந்திருந்தேன். வியாபாரத்துக்காக வெளியூர் போயிருந்தேன். வெளியூர் போயிட்டு பல வருடங்கள் கழித்து திரும்பி வரேன். திரும்ப வரும்போது என்னுடைய வீட்டு திண்ணையில் ஒரு அழகான பெண் குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. நான் என் மனைவி வீட்டு போய் கேட்டேன், இது யாருடைய குழந்தை? என் மனைவி சொன்னா பக்கத்து வீட்டாருடைய குழந்தை. அந்த குழந்தை என்னை பார்த்தவுடன் கட்டி அணைத்துக் கொண்டது. நானும் அந்த குழந்தை ரொம்ப நெருக்கமாகிட்டோம். அந்த குழந்தை இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், அந்த குழந்தை இல்லாம வெளியே போக மாட்டேங்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டோம். ஒரு நாள் என் மனைவி சொல்றா, என்ன சொல்றா, எங்களுடைய நெருக்கத்தை புரிந்து கொண்டு உண்மையை சொல்லிடுறான். என்ன உண்மையை சொன்னா, அது பக்கத்து வீட்டு குழந்தை இல்ல, அது உங்களுடைய குழந்தைதான். பெண் குழந்தைன்னு சொன்னா நீங்க ஏதாவது செஞ்சிருவீங்களோ அப்படிங்கிறதுக்காக மறைச்சு வச்சிருந்தேங்கிறாங்க. உடனே அந்த மனிதர் சொல்ற, அது வரைக்கும் என்னுடைய உள்ளத்தில் அந்த குழந்தையின் மீதான அன்பு அகன்று விட்டது. எனக்கு பெண் குழந்தையா, நான் அவ்வளோ அசிங்கமானவனா, அவ்வளவு கேவலமானவனா என்ற எண்ணம் என்னுள் வந்தது. அந்த குழந்தைய பார்த்தா பாசமா இருக்கு, எனக்கு பெண் குழந்தையாங்கிற எண்ணம் எனக்கு அருவருப்பி தந்தது. அன்பும் பாசமும் அருவருப்பும் போட்டி போட்டன. கடைசியில் மனைவிடத்திலே சொன்னேன், நாளை குழந்தைக்கு நல்ல புத்தாடைகளை அணிவி, நல்ல புத்தாடைகளை கொடுத்து நல்ல உணவுகளை கொடுத்து அந்த குழந்தையை அழைத்து கொண்டு செல்கிறார். இப்ப குழந்தை கேட்குது, என்னை எங்கு கொண்டு போறீங்க? நீ இதுவரை பார்க்காத உலகத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு குழந்தையை உட்கார்ந்து விட்டு அவர் குழியை தோண்டுகிறார். குழியை தோண்டும் போது அவர் மீது விழக்கூடிய மணல் துகள்களை குழந்தை தட்டி விடும் போது அவருடைய உள்ளத்துல ஒரு இரக்கம் வருகிறது, கண்ணில் கண்ணீர் வருது. இருந்தாலும் எனக்கு பெண் குழந்தையா என்ற சிந்தனையினால் கடைசியில் அந்த குழந்தையை உயிரோடு புதைத்து விட்டேன். யார் சொல்லலாங்கிறது. இதுதான் அந்த அரபு மக்களுடைய நிலைமை. தான் பெற்றெடுத்த பெண் குழந்தையை உயிரோடு புதைக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு மாற்றினார்கள் தெரியுமா? யார் ஒருவர் 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அதை முறையாக பேணி வளர்த்து பராமரிக்கிறார்களோ அவரும் நானும் மறுமையில் ஒன்றாக இருப்போம் என்று தன்னுடைய 2 விரல்களை சுட்டி சொல்றாங்க. அப்ப ஒரு மனிதர் கேட்கிறாரு, யார சொல்லலாம், 2 பெண் குழந்தைகள் என்றாலுமான்றாங்க. 2 பெண் குழந்தைகளை பெற்றாலும் அந்த 2 பெண் குழந்தைகளை நீங்கள் முறையாக வளர்த்தால் மறுமையில் நீங்களும் நானும் இப்படி ஒட்டி இருப்போங்கிறாங்க. அந்த ஹதீஸ் அந்த சஹாபாக்களை எந்த அளவுக்கு மாத்துதுன்னு கேட்டீங்கன்னா, யாருடைய குழந்தையாவது பெண் குழந்தை அனாதை ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தையை தத்தெடுப்பதற்காக போட்டி போடக்கூடிய சமூகமாக மாறி போனாங்க. எந்த சமூகம் அனாதைகளை புறக்கணித்ததோ, எந்த சமூகம் பெண் குழந்தைகளை அவசரமாக கருதியதோ, அந்த சமூகம் அனாதைகளையும் பெண் குழந்தைகளையும் போட்டி போட்டு வளர்க்கக்கூடியவர்களாக மாறினாங்க. அப்ப அந்த அளவுக்கு மாற்றம் எப்படி வந்துச்சு? அந்த மாதிரி செஞ்சா மறுமையில் நீங்க என்னோடு இருப்பீர்கள். இன்றைக்கு உலகத்தின் ஆதாயங்களை கூட உலகத்தினுடைய வாக்குறுதிகள் அல்ல, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பிறகு மக்காவுக்கு காபத்துல்லாஹ்வுக்கு உம்ரா செய்யறதுக்காக வராங்க. மக்கா வாசிகள் அவரை மக்காவிற்கு நுழைய மறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. மக்காவுல நீங்க வர வருஷங்களை 3 நாள் தங்க அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சமாதான ஒப்பந்தம் எழுதும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்கள் தரப்பிலும் இன்னொரு நபர் குஃபார்களுடைய தரப்பிலும் எழுதுறாங்க. எழுதுறாங்க, இது அல்லாஹ்வுடைய தூதரான முகமது அவர்கள் செய்து கொண்ட சமாதான ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகள். உடனே மக்காவாசிகள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு எழுதாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தான் நாங்களே தூதர் என்ன பண்ணிப்போம், ஏற்றுக்கொண்டிருப்பேன். அப்துல்லாவுடைய மகன் முகமது என்று வேண்டுமானால் எழுதுங்கள். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பரவாயில்ல, அலி சொல்லி இவங்க சொல்றதுனால அல்லாஹ்வுடைய தூதரா இல்லாம போயிட மாட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அடித்து விடுங்கள் என்று சொல்றாங்க. உடனே அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நிச்சயமாக முடியாது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதர் என்று எழுதிய இந்த கை அல்லாஹ்வின் தூதர் என்பதை எந்த காலத்தும் அழிக்காதுங்கிறாங்க. விடாப்புடியா நிக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எது அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு காட்டுங்கிறாங்க. காட்டிய விட ரசூலுல்லாஹ்வே என்ன பண்றாங்க, கையாவது அளிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்று எழுதியதை ரசூலுல்லாஹ்வே சொன்னா கூட நான் அழிக்க மாட்டேன் என்று அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வின் மீது உயிரினும் மேலான பாசத்தை பெருமானாருடைய சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அடுத்த உம்ரா 3 நாள் போய் வெளியே வரும்போது உஹது போர்ல கொல்லப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அலி பின்னாடியே ஓடியாராங்க. என்னுடைய சிறிய தந்தையே, என்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்று சொன்னவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா அவர்களிடத்தில் சொல்றாங்க, இந்த பெண்ணை எடுத்துக்கொள், இது உன்னுடைய தந்தையுடைய சகோதரருடைய மகள், இவளை சுமந்து கொள்ளுன உடனே அங்கேருந்து ஸைத் பின் ஹாரிசாவும் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அது எப்படி நீங்களா போய் குழந்தையை தத்தெடுத்து குழந்தையை வளர்த்து நன்மை தெரிவிப்பீங்களா? அந்த பெண்ணுடைய விஷயத்துல எங்களுக்கு உரிமை இருக்கு. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது என்னுடைய சிறிய தந்தையுடைய மகள்ன்றாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது எனக்கும் சிறிய தந்தையுடைய மகள் தான். அது மட்டும் இல்லாமல் இவருடைய சிற்றன்னை என்னுடைய மனப்பதத்தில் இருக்கிறாள் என்று சொல்றாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவர் என்னுடைய சகோதரருடைய மகள்ன்றாங்க. 3 பேருக்கு சண்டை வர மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு சண்டை வருது? அனாதைகளை புறக்கணித்த சமூகம், பெண் குழந்தைகளை வளர்ப்பதை அவமானமாக கருதிய சமூகம், ஒரு அனாதையான பெண் குழந்தையை வளர்ப்பதற்காக 3 சஹாபாக்கள் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருப்பி ஜாஃபர் இடத்துல அந்த பெண் வளரட்டும், அவர்தான் அதிக உரிமை உடையவர் என்று தீர்ப்பளிக்கிறார்கள். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய முகம், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு முகம் என்ன விடுது, வாடி போய் விடுகிறது. உடனே அவங்க ஆறுதல் சொல்வதற்காக அலியை தூக்கி சொன்னாங்க, அலியை கவலைப்படாதீங்க, நீங்கள் என்னை சேர்ந்தவர், நான் உன்னை சேர்ந்தவர். அதாவது நம்ம தத்தெடுத்து வளர்க்கணும்னு நினைச்சோம், பொம்பளை குழந்தை வளர்க்கணும்னு நினைச்சோம், அந்த நன்மையை பெறணும்னு நினைச்சோமே, முடியல என்று வருத்தப்பட்ட போது அலிக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள், ஸைதுக்கும் ஆறுதல் அளிக்கிறார்கள். நீங்கள் என் சகோதரர், என்னால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை. அப்ப பாருங்க, ஒரு ஒட்டுமொத்த சமூகம் எதை கேவலமா கருதுச்சோ, எதை செய்ய மாட்டேன்னு சொன்னிச்சோ, அந்த சமூகத்தை அப்படியே தலைகீழாக மாற்றுவதற்கு வேறு எந்த அதிகாரமோ அரசியலோ எதுவும் தேவைப்படவில்லை. ஒரே வார்த்தை, நீங்க வறுமையில என்னோடு இருப்பீர்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பிறகு ஒரு போர் நடக்கிறது. அந்த போர்ல நிறைய கனிமத் பொருள் கிடைக்கிறது. அப்ப நிறைய பேர் புதுசா இஸ்லாத்துக்கு வராங்க. பெருமானாருடைய இறுதி காலகட்டத்தில் நடக்கிற போர், அக்ரா பின் ஹாஃபிஸ், உவைனா, அபூ சுஃபியான் இவங்க புதுசா இஸ்லாத்துக்கு வராங்க. புதுசா இஸ்லாத்துக்கு வரவங்களுக்கு அந்த கிடைத்த கனிமத் பொருட்களை கால்நடைகள் அதிகமா கொடுக்குறாங்க. அன்சாரிகளுக்கு வருத்தம் ஏற்படுது. என்ன வருத்தம் ஏற்படுதுன்னா, ஒரு அன்சாரி இப்படியே சொல்றார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது ஆச்சரியமாக இருக்கிறது, எங்களுடைய வாட்களில் குறைஷிகளுடைய ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்க எங்களுடைய போர் செல்வங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. இது ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு பொசிஷன். எங்களுடைய வாட்களில் குறைஷிகளுடைய ரத்தங்கள் சொட்டிக் கொண்டிருக்க கனிமத்து பொருட்கள் குறைஷிகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. ஏன்னா சஹாபாக்கள் மனிதர்கள் தானே, சைத்தான் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவான்னு பாருங்க. இன்னொரு மனிதர் சொல்ற, ஏதாவது போர் அப்படின்னா எங்களை கூப்பிடுறாங்க, ஆனா பிரச்சனை தீர்ந்தவுடன் மற்றவர்களுக்கு போர் செல்வங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சகோதரத்தை உடைக்கிற அளவுக்கு ரொம்ப வலிமையான வார்த்தைகள். இப்படியாக அன்சாரிகளுடைய விமர்சனம் அதிகமாயிடுது. உடனே ஒரு சாதுபின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், போர்ல நீங்க கிடைச்ச வெற்றி பொருளை கனிமத்தை பங்கு வைக்கிறது சம்பந்தமாக அன்சாரிகள் உங்கள் மீது வருத்தப்படுகிறார்கள், உங்களுடைய மக்களுக்கு அதிக பங்கு வைத்து விட்டதாகும், அன்சாரிகளுக்கு நீங்க அந்த அளவுக்கு கொடுக்காம உங்களுடைய மக்களே கவனித்துக் கொண்டதாகவும் மக்கள் விசாரப்படுகிறார்கள் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா போயிடுது. ஏன்னா இதே ஸைத் பின் உபாதா தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போவதற்கு முன்னால் அக்கபா உடன்படிக்கையில உங்களுடைய உயிரை எங்களுடைய உயிரை விட அதிகமாக பாதுகாப்போம்,
உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய குடும்பத்தை விட அதிகமாக பாதுகாப்போம் என்று உறுதி செய்து கொடுத்தவங்க. அந்த மூத்த சஹாபியே என்ன பேசுறாங்க, அன்சாரிகளுக்கு நீங்க ஒண்ணும் கொடுக்கல, முஹாஜிர்களுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க சொன்ன போது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவ்வாறு உங்களுடைய மக்கள் பேசுறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, நிறைய பேர் நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். யாரையாவது குறை சொல்றதும் நம்ம நேரத்தை இப்படி சொல்ல மாட்டோம். உங்களை பத்தி அவங்க இப்படி சொல்றாங்க, இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கேட்கிறாங்க, உங்களுடைய கருத்து என்னன்னு உடைய சாதனையாளர் சொன்னாங்க, நானும் என்னுடைய மக்களில் ஒருவன் தானேங்கிறாங்க. மறைமுகமா எனக்கு அந்த கருத்து தான் இருக்குங்கிறாங்க. எல்லா அன்சாரி தோழர்களையும் கூடாரத்தில் கூப்பிடுங்கிறாங்க. எல்லா அன்சாரி தோழர்களும் வருகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடத்தில் ஒரு செய்தி வந்துள்ளது, என்னை பற்றி நீங்கள் இவ்வாறு பேசியதாக கேள்விப்பட்டேன், உண்மைதானா என்று சொன்னவுடன் சஹாபாக்களுடைய தலைவர்கள் சொல்றாங்க, அன்சாரி தலைவர்கள், நாங்கள் எதுவும் சொல்லவில்லை, எங்களுடைய சின்ன பசங்க, இளவயதுடைய மக்கள் சிலர் நம்முடைய வாழ்க்கையில் குறைஷியுடைய ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கும் போது அவர் நமக்கு கொடுக்காமல் அவர்களுக்கு கொடுக்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். கொஞ்சம் அந்த மைல்டா சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்சாரிகளே, நீங்கள் வழிகேடர்களாக இருக்கும் போது நான் உங்களுக்கு என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா? நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள், யூதர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்தீர்கள், என் மூலமாக அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்கினான். யூதர்கள் மிக சிறுபான்மையினர், ஆனா உங்களுடைய பெருங்கொண்ட கூட்டத்தை உங்களுக்கு மத்தியில சண்டையிட்டு வைத்திருந்தார்கள். அல்லாஹ் எங்கள் மீது என் மூலமாக உங்களுக்கு பாசத்தை ஏற்படுத்தினான் சொல்றாங்க. உடனே அன்சாரி தோழர்கள் அமைதியா இருக்கிறாங்க. அன்சாரிகளே, நீங்கள் எனக்கு ஏன் பதிலளிக்க மறுக்கிறீர்கள் கேட்கிறாங்க. நாங்க என்ன சொல்றது, நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க அமைதியா இருக்கிறோம், வேற நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க பொய்ப்படுத்தப்பட்டவரா வந்தீங்க, எங்களுக்கு துரோகம் செஞ்சீங்க, எங்களுக்கு உதவி செய்யல, எங்களை பாசமாக்கல, ஒன்றாக்கல என்று சொல்லுங்க என்று சொன்னவுடன் அன்சாரிகள் கண்ணீர் சிந்துறாங்க. அப்படி இல்லை யார சொல்லலாம்னு கண்ணீர் சிந்தும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்சாரிகளே, இந்த உலகமே ஒரு அற்பமானது, இந்த உலகத்தின் மிக அற்ப பொருள் விஷயத்திலா என் மீது நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள்? அவங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம இப்பதான் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது பிரியம் ஏற்பட வேண்டும், இஸ்லாத்தில் அவர்கள் தங்கியிருக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கூடுதலாக பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களிடத்துல இஸ்லாத்தை நிலைநாட்ட நான் நாடி இருந்தேன். இதை தவிர வேறு எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஹிஜ்ரத் என்ற ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லை என்றால் நிச்சயமாக நான் அன்சாரிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன். மக்கள் எல்லாம் ஒரு கணவாயிலும் ஒரு பள்ளத்தாக்கிலும் சென்றாலும் அன்சாரிகள் எந்த பள்ளத்தாக்கில் செல்கிறார்களோ, அன்சாரிகள் எந்த கணவாயில் செல்கிறார்களோ அதில் தான் நான் செல்வேன். அன்சாரிகள் என்னுடைய உள்ளாடையை போன்றவர்கள், மற்றவர்கள் என்னுடைய மேலாடை போன்றவர்கள் என்பதாக சொல்றாங்க. மேலாடையை விட உள்ளாடை நெருக்கமானது. அதனால் நீங்கள் தான் எனக்கு மற்றவர்களை விட என்ன அதிகமாக நெருக்கத்துக்கு என்று சொல்லிவிட்டு, மக்கள் செல்வங்களை எடுத்துக்கொண்டு செல்ல உங்களுடைய வீடுகளுக்கு இறை தூதரையே எடுத்துக்கொண்டு செல்வது உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்கிறாங்க. எல்லா அன்சாரிகளும் கண்ணீர் வடிக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு உலகத்தினுடைய செல்வங்கள் தேவையில்லை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய அருள், உங்களோடு நாங்கள் மறுமையில் எழுப்பப்படுவோம் என்பது மட்டுமே எங்களுக்கு போதுமானதுன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்சாரிகளே, இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய மரணத்துக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் உங்களை விட பிறருக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அதான் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பிறகு அன்சாரிகள் யாரும் கலீஃபாவா வரல, முஹாஜிர்கள் தான் வந்தாங்க, குறைஷிகள் தான் வந்தாங்க. அதான் ரசூலுல்லாஹ் முன்கூட்டி அறிவிக்கிறாங்க, அதிகாரத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்காது, பங்கு கிடைக்காது, நீங்கள் என்னை மறுமையில் சந்திக்கும் வரை பொறுமையாக இருங்கள், உங்களுக்காக கௌசர் என்னும் தடாகத்தில் நான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் அன்சாரிகளுக்கு அருள்புரிவாயாக, அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு அருள்புரிவாயாக, அன்சாருடைய பேர பிள்ளைகளுக்கு அருள்புரிவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுதார்கள். அதற்கு பிறகு, அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு நாளும் அவர்கள் மரணிக்கும் வரை அன்சாரிகள் எந்த ஒரு சின்ன விஷயத்திலே கூட பெருமானாரின் மீது ஒரு சின்ன அதிருப்தி கூட இல்லாத மக்களாக விளங்கினார்கள்.
அப்ப அவர்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு கொடுத்துட்டு அவங்க கொடுக்கிறேன்னு சொல்லல, மறுமையில உங்களுக்கானது இருக்கிறது. மறுமையில உங்களுக்காக நான் கௌசலங்கிற தடாகத்துல இருப்பேன் என்று சொன்னது, அவங்களுக்கு உலகத்துடைய செல்வங்கள் எல்லாம் இருக்கிறது, உங்களுக்கு இறைத்துவர் இருக்கிறார் என்று சொன்னது அந்த மக்களுக்கு போதுமானதாக இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு அன்சாரிகளாக இருந்தாலும் முஹாஜிர்களாக இருந்தாலும் மற்ற சஹாபாக்களாக இருந்தாலும் அவர்கள் ரசூலுல்லாஹ்வின் மீது பாசம் வைப்பதை ஒரு வணக்கமாக, அது ஒரு இபாதத்தாக கருதினார்கள். உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் எப்படி அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ, ரசூலை நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ, வேதங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ, ரசூலின் மீது பாசம் கொள்வதும் ரசூலின் மீது நேசம் கொள்வதும் நிச்சயமாக நம்முடைய ஈமானுடைய ஒரு அம்சம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ரசூல் நமக்காக அவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறார், அந்த ரசூல் நமக்காக அவ்வளவு கண்ணி செஞ்சிருக்கிறார்கள், அந்த ரசூல் நமக்காக அவ்வளவு துவா செய்திருக்கிறார்கள். நாளை மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல நமக்காக அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யக்கூடியவர்களும் அந்த பெருமானார் தான். அங்க வேற எந்த நபிமார்களும் நமக்காக பரிந்துரை செய்ய மாட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்பது வெறும் வாயிலிருந்து சொல்வதில்லை, உண்மையிலேயே அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கை அமைச்சுனாதான் முக்கியம். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், ரசூல் நம்மளும் பாசம் வச்சிருக்கிறோம், வாயால வெளிப்படுத்துறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை அதற்கு நேர்மாற்றமாக இருக்கிறது. நம்முடைய வாய் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வேறு ஒன்று சொல்லிக் கொண்டிருந்தால் அது முனாஃபிக்தனம், அது நயவஞ்சகத்தனம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிமா தக்கூலுன மா லா தஃபலூன், நீங்க செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? நீங்க உண்மையிலே செய்யல, ஆனா மத்தவங்களுக்கு ஏன் சொல்றீங்க? அது அல்லாஹ்விடத்தில் வெறுப்புக்குரியதாகும் என்று அல்லாஹ் தஆலா. அப்ப உண்மையிலேயே நம்ம அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் உண்மையிலே நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். இருந்தால் இந்த உலகத்தில் வாழும் போது நம்முடைய எல்லா செயல்களிலும், எல்லா கடமைகளிலும், எல்லா காரியங்களிலும் பெருமானாருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் என்னை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள், என்னுடைய தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அப்ப அல்லாஹ்வை நாம் விரும்புதல்ங்கிறது அடையாளமே அல்லாஹ்வை பின்பற்றுவது மட்டுமல்ல, இறைவனுடைய தூதரை பின்பற்றுவதுமாகும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து உங்களை விலகிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கின்றார். அதனாலதான் ஒரு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்னா, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு விட்டார். இதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிதான் சொல்லியிருக்காங்கன்றது கன்ஃபார்மா தெரிந்து விட்டால் அதில் வேறு கருத்து கொள்வதற்கு ஒரு பூமிக்கு அதிகாரம் இல்லை. நம்ம மனசு வேற மாதிரி திங்க் பண்ணலாம், நம்ம அறிவுபூர்வ வேற மாதிரி திங்க் பண்ணலாம், ஆனா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்துல கட்டளையிட்டு விட்டால் அந்த விஷயத்துல வேறு கருத்து கொள்வது முனாஃபிக்தனமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன பண்றாங்க, கைகளை உயர்த்தி அழுகுறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன, வறுமையில என்னுடைய உம்மத் என்னுடைய சமூகத்துடைய நிலை என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு தெரியும் ஏன் அழுகுறாங்கன்னு. இருந்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, ஏன் என்னுடைய ஹபீப் அழுகிறார், காரணம் கேட்டு வாருங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, முஹம்மதே இறைவனை அனுப்பினான், உங்கள் அழுகைக்கான காரணம் என்ன என்று கேட்டு வர சொன்னான் என்றவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நாளை மறுமையில என்னோட உம்மத்துக்கு என்ன ஆகுமான்னு பயப்படுறேன், என்னோட உம்மத்துக்கு என்ன கவலை ஏற்படுமான்னு பயப்படுறேன், என்ன என்னோட உம்மத்து ஏதாவது பாதிக்கப்படக்கூடாதுன்னு கவலைப்படுறேன் என்று தன்னுடைய மனக்குமுறை எல்லாம் சொன்ன போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லி அனுப்பலாம், முஹம்மதே உம்முடைய உம்மத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், உம்முடைய உம்மத்தை உம்முடைய சமூகத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், உமக்கு அல்லாஹ் தஆலா தீங்கி ஏதும் இழைக்க மாட்டான் என்று நான் கூறியதாக பெருமானாரிடத்திலே கூறிவிடுவீராக என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துக்கும் நாம் வாழும் காலத்துக்கும் 1500 ஆண்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா?
1450 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கிறது. 1450 வருஷத்துக்கு பின்னாடி வரப்போகக்கூடிய நமக்காக நம்மை நேரில் பார்க்காத அந்த பெருமானார் கவலைப்பட்டிருக்கிறார். அந்த பெருமானார் துவா செய்திருக்கிறார்கள். அந்த பெருமானார் நமக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்திருக்கிறார் என்றால் நாம எந்த அளவுக்கு இந்த நபியை நேசிக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா யாரையெல்லாம் நபியாக அனுப்பினானோ எல்லா நபிமார்களுக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுத்தான். என்ன அந்தஸ்துனா, நீங்க ஒரு துவாவை கேட்டா கண்டிப்பா அதை மறுக்க மாட்டேன். ஒரே துவா தான், ஒரு துவாவை நீங்க கேட்டா நான் மறுக்கவே மாட்டேன். எல்லா நபிமார்களும் அவர்களுடைய உலக வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தி விட்டார்கள். எல்லா நபிமார்களும் உலக வாழ்க்கையை பயன்படுத்தி விட்டார்கள். ஆனால் மறுமை நாள் நான் அதை மறுமைக்காக பிற்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் கேட்கல, மறுமையில என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மரணித்து விட்டவர்களுக்காக பரிந்துரை செய்வதற்காக நான் பிற்படுத்தி வைத்திருக்கிறேன். என்னுடைய உம்மத்தில் பாவம் செஞ்சிருப்பான், தப்பு செஞ்சிருப்பான், ஆனா அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருந்திருப்பான். அவனையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போனதுக்காக, அவனையும் நரகத்திலிருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக பரிந்துரை செய்வதற்காக நான் அதை மறுமை வரைக்கும் பிற்படுத்தியிருக்கிறேன். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்திருக்கும் போது சொல்றாங்க, மக்களே, நான் என்னுடைய சகோதரரை காண்பதற்காக ஆவலாக இருக்கிறேன். அப்ப நபி தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா கேட்கிறாங்க. இல்லை, நீங்கள் என்னுடைய தோழர்கள். என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். அவர் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் என்னை நேசிப்பார்கள். அவர்களை பார்ப்பதற்காக நான் ஆவல் படுகிறேன். அதே போல இந்த ரசூல் எந்த அளவுக்கு இந்த மக்களின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் என்றால், பாசம் வைத்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்தில் மக்காவுல இஸ்லாத்தை எடுத்து சொன்ன போது மக்கள் ஆரம்பத்தில் பெருசா என்ன பண்ணிக்கல, ஏத்துக்கல. ரசூலுல்லாஹ் வீட்டுல தனியா உட்கார்ந்து திங்க் பண்றாங்க, ஒருவேளை நம்ம தான் சரியா சொல்லலையோ, நமக்கு சொல்ல தெரியலையோ, சொல்ல தெரியாதனால மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு தன்னை ஒரே கவலையில் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, இவர்கள் இந்த அறிவுரையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் நீ இவங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்க உயிரை மாற்றி வைக்க பழகுற. ஹிதாயத் என்பது நம்முடைய புறத்தில் இருக்கிறது. நீங்க உங்களுடைய பணியை சரியா செய்றீங்க, ஆனா ஹிதாயத் என்பது அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும். அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க இந்த உம்மத்துக்காக கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட்டு அழுது உங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டாம். அப்ப இந்த உயிரை மாற்றிக்கிற அளவுக்கு இந்த சமூகத்தின் மீது பெருமானாரை அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாங்கன்னா நாம இன்று முதல் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்யணும். எல்லா காரியங்களும் இறை தூதர் காட்டிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்முடைய எல்லா தேர்வுகளும், நம்முடைய எல்லா விருப்பங்களும், நம்முடைய 24 மணி நேர வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அசைவுகளும் பெருமானாருடைய வழிகாட்டின் அடிப்படையில் இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழியை வாழ சொன்னார்களோ அந்த வழியில் வாழ்கிறோமா? அந்த வழியில் வாழ்வதுதான் பெருமானாருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அது அல்லாது பெருமானாருடைய பெயர் கூறும்போது ஸலவாத் சொல்வது, பெருமானாருடைய வரலாறுகளை படிப்பது. பெருமானாருடைய வரலாறுகளை படிக்கணும். நமக்கு பெருமானாருடைய வரலாறுகள் சொல்லப்படும் போது புதுசா கேட்கணும், படிக்கிறது இல்லை. தமிழ்ல மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 37 பதிப்பகங்கள் புக் போட்டிருக்காங்க பெருமானாருடைய வரலாறு. நீங்க 37 படிக்க வேணாம், ஒரு புத்தகமாவது குர்ஆனை எப்படி படிக்கிறோமோ ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு வரையான அந்த 63 ஆண்டுகால வாழ்க்கையை படிக்க வேண்டியது முக்கியம். படிக்காத காரணத்தால் தான் நம்ம யார் சொன்னாலும், காலையில ஒரு தலைவர் சொன்னாலும் சரி, மாலையில ஒரு தலைவர் வேற ஒன்று சொன்னாலும் சரி, ஏன்னா நமக்கு அதை பத்தி நாலேஜ் இல்லை. படிக்கணும், பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கணும். படிக்கும் போது இயல்பாக பெருமானார் மீதான பாசம் நம்ம இடத்துல அதிகரிக்கும். உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களையும், நம்ம அனைவரும் பெருமானாரை நேசிக்கக்கூடியவர்கள் தான். நம் அனைவர்களையும் நம்முடைய குடும்பத்தோடு மறுமையில அந்த பெருமானாரோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எழுப்புவதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக, உங்களை துஆ செய்ய தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத்.
اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.